வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கடைசியாக ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் என்னென்னு எழுதிக்கலாம். இந்த ஏ அப்படிங்கிறவர் என்னென்ன சாப்பிட்றாரு அப்படிங்கிறது தான். திராட்சையும் அன்னாசியும் சாப்பிட்றாரு. திராட்சையும் அன்னாசியும் சாப்பிட்றாரு. திராட்சை கிரேப்புன்னு போட்டுங்க, அன்னாசி பைனாப்பிள். அடுத்தது பி என்ன சாப்பிட்றாரு? பி வந்துட்டு திராட்சை ஆரஞ்சு. திராட்சை சாப்பிட்றாரு, ஆரஞ்சு சாப்பிட்றாரு. அடுத்தது சி. சி வந்துட்டு ஆரஞ்சு, அன்னாசி மற்றும் ஆப்பிள். ஆரஞ்சு, அன்னாசி, ஆப்பிள். அன்னாசி சாப்பிட்றாரு, ஆரஞ்சு சாப்பிட்றாரு, அப்புறம் வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்றாரு. இது வந்துட்டு சி சாப்பிட்டது. அடுத்தது டி என்னென்ன சாப்பிட்றாரு? டி வந்துட்டு திராட்சை, ஆப்பிள், அன்னாசி. திராட்சை, ஆப்பிள், அன்னாசி. திராட்சை சாப்பிட்றாரு, அன்னாசி சாப்பிட்றாரு, ஆப்பிள் சாப்பிட்றாரு. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, பியும் சியும் நோய்வாய்ப்பட்டனர். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ எந்த பழத்தினால அவங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு? பிக்கும் சிக்கும் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு இந்த பியும் சியும் இங்கே இருக்குது. 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த ஆரஞ்சு. ஓகேவா? இந்த ஆரஞ்சை வந்துட்டு ஏ சாப்பிடலை, அதே மாதிரி டியும் சாப்பிடலை. ஓகேவா? இப்போ இந்த ஆரஞ்சினால தான் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஆப்ஷன் டி ஆரஞ்சு தான் கரெக்டானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்துட்டு இந்த நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. இது வந்து கூட்டுத்தொடரும் இல்லை வராது, பெருக்கு தொடரும் வராது. அதனால் இந்த ஒவ்வொரு நம்பரோட டிஜிட்டை தான் பார்க்கணும். எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 × 1 3ன்னு வருதா? அந்த 3 தான் சென்டரில் இருக்குது. மிடில் இருக்கிறது அந்த 2 சைடும் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா கிடச்சிருது. அடுத்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 4 × 2 8ன்னு வந்துடுது. அது மிடில் இருக்குது. இங்கே 5 × 1 5, அந்த 5 வந்து மிடில் இருக்குது. இங்கே 2 × 3 6, அந்த 6 வந்து மிடில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 × 3 மிடில் 9 வரணும். அந்த 9 இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து பக்கத்து நம்பருக்கும் அதை செக் பண்ணிக்கலாம். 2 × 2 4, 1 × 1 நடுவில் 1. அப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிறது இந்த 373 இதுதான். ஓகேவா? ஆப்ஷன் பி இதுதான் வித்தியாசமாக இருக்குது. சரி, அடுத்தது பார்க்கலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 147 இதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். 192 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 147. இந்த 3 நம்பரில் நம்மளுக்கு ஈஸியாக எதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது? இந்த இடத்துல 3 × 25ன்னு இதை பிரிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட்னு வருது. ஸோ அது உள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கா அப்படின்னு ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 × 25ன்னு போடலாமா? 3 × 5 ஸ்கொயர். 25 வந்துட்டு 5 ஸ்கொயர்னு போடுறோம். இப்போ அதே மாதிரி இந்த 192வை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இப்படி
3 × 64ன்னு பிரிக்கலாம். அப்போது அதை எப்படி எழுதலாம்? 3 × 64 வந்துட்டு 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 8 ஸ்கொயர். இங்கே 147 3 × 49ன்னு பிரிக்கலாம். 3 × 49ங்கிறது 7 ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த 8 ஸ்கொயருக்கு நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது 8 அப்படின்னு வெளியில் வந்துடும். 8. அந்த 3 மட்டும் அப்படியே √3ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது இங்கே 5 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5ன்னு வந்துடும். 5 உள்ள இந்த √3 அப்படியே போட்டுடுறோம். அடுத்தது 7 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7 √3 இப்படி மாற்றியாச்சு. இப்போது இந்த மூணுத்துலேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது. 3 டேர்மும் தனித்தனியாக இருக்குது. இந்த ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா 3 டேர்ம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே √3ஆல் டிவைட் பண்ணோம். அதாவது இந்த காமனாக வெளியில் எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது இப்படி தான். இதை அப்படியே √3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா √3 வெளியில் வந்துடுது. 8 + 5 - 7. ஓகேவா? இப்போது 8 5 13, 13ல் 7 போணுச்சுன்னா 6ன்னு வந்துடும். 6 √3ன்னு வந்துடும். 6 √3. ஸோ இதுதான் ஆன்சரு. ஆனால் உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த 6 √3ன்னு இருக்காது. ஓகேவா? இந்த இடத்துல 6 √3 எங்கேயுமே இல்லை. இப்போ இது என்ன பண்ணுனா அந்த ஆப்ஷனில் உள்ள நம்பர் ஒன்று வர வைக்க முடியும்னு பார்க்கலாம். இப்போ இந்த 6ஐ வந்துட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். இன்னும் உள்ளே போனால் என்ன ஆகும்? 3 ஏற்கனவே உள்ளே இருக்குது. உள்ளே போனால் 6 ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பண்ணினதை ரிவர்ஸில் பண்ணுறோம். ஓகேவா? வெளியில் வந்துட்டு 5 ஸ்கொயரை வெளியில் கொண்டு வரக்குள்ளே 5ன்னு கொண்டு வந்தோம். அந்த 5 மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா 5 ஸ்கொயர்னு தானே மாறும். அதை தான் இங்கே செய்கிறோம். இப்போ வெளியில் இருக்கிற 6 உள்ளே போனோன்னா 6 ஸ்கொயர்னு ஆகிடுது. இப்போ 6 ஸ்கொயர் 36. 3 × 36 108. 30 90 18 108. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இங்கே வந்துட்டு அசல் கொடுத்துருக்குறாங்க. அசல் வந்துட்டு P இஸ் ஈக்குவல் டு 6800. வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த வட்டி எவ்வளவு? 8%. 8%. 9520 மாறி இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அசல் வட்டி எல்லாம் சேர்ந்து 9520. அசல் ப்ளஸ் PNI அதாவது வட்டி, இது ரெண்டும் சேர்ந்து 9520. ஓகேவா? இதில் வந்துட்டு அசல் போயிடுச்சு அப்படின்னா அந்த வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரியுமா? 6800 அசல் எடுத்துடலாம். 20 15 8 போனால் 7, 2720 ரூபா வட்டி மட்டும். அப்போது அந்த PNI அப்படிங்கிறது வட்டி மட்டும் எவ்வளவு? 2720. P வந்துட்டு எவ்வளவு? 6800. 6800. நம்மளுக்கு வட்டி கொடுத்துருக்குறாங்க 8%. 8/100. அந்த எத்தனை வருஷம் எண் வந்து நம்மளுக்கு தெரியல. 2720 ரூபா வட்டி கிடைக்கிது. இப்போது எண் நமக்கு தெரியலை. 2720 இந்த பக்கம் இருக்கிற 6800 ரைட்டில் போகிறப்போ பை 6800.
இந்த 8/100 ரைட்டில் போகிறப்போ 100/8 இப்படி வந்துடுது. இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்த 8ஆல் டிவைட் பண்ணலாம். 3 8 24, 3 இருக்கும் 32, 4 8 32, 0 340. இப்போ இந்த 340 68ஆல் டிவைட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு 10 68 680. 680ல் பாதி பார்த்திங்கன்னா இந்த 340 வந்துருக்கும். சரியா? ஒரு 68, இங்கே 5 68. இப்போது இந்த 5ங்கிற ஆன்சர் தான் கிடைக்கிது. 5 வருஷம் ஆகும் இதுக்கு. எண்ணு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம்னு இருக்கும். ஒரு கூம்பை வந்து அந்த முனையை வெட்டிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஆரும் இந்த ஆர், அதாவது கீழே இருக்கிற பேஸோட ரேடியஸ், அப்புறம் அந்த கட் பண்ண இடத்துல உள்ள ரேடியஸ், இது ரெண்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ஹைட்டு ஹெச், ஹைட் வந்துட்டு 30 கொடுக்குறாங்க. இந்த பெரிய ஆர், பெரிய ரேடியஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 28, சின்ன ரேடியஸ் 7. இப்போ இதோட வால்யூம் கேட்குறாங்க. இந்த வால்யூமுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். இதோட ஃபார்முலா வந்துட்டு V, வால்யூம் தான் கேட்குறாங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை. இப்போ இந்த 1/3 பை இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு கோனுக்கு உள்ள வால்யூம் நம்மளுக்கு தெரியும். 1/3 பை r²h. ஸோ இதுதான் ஒரு முழு அந்த கூம்புக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுவும் 1/3 பை வரைக்கும் ஒரே மாதிரி வந்துடும். இந்த ஹெச்சை வந்துட்டு இங்கே போட்டுடலாம் பக்கத்தில். அடுத்தது கேபிட்டல் R² ப்ளஸ் ஸ்மால் r² ப்ளஸ் R இன்ட்டு R, கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் r. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1/3 பைக்கு 22/7 போட்டுக்குங்க. ஹைட் வந்துட்டு 30, கேபிட்டல் R வந்துட்டு 28 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் r 7² ப்ளஸ் 28 இன்ட்டு 7. ஓகேவா? இப்போ இதில் சிம்பிளாக முடிக்கிற இடம் இந்த 3ஆல் இந்த 30யை 10ன்னு மாற்றிடலாம். அடுத்தது இந்த 7 இருக்கு இல்லையா, இந்த 7ஆல் இந்த 3 டேர்மையும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணணுன்னா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். லெஃப்டில் 22 இன்ட்டு 10 220னே போட்டுக்கலாம். இந்த 7ஆல் இங்கே எல்லாத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். இந்த 28 ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதை மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். 28² / 7 ப்ளஸ் இந்த 7 ஸ்கொயரை 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7ன்னு வந்துடும். அடுத்தது இந்த 28 இன்ட்டு 7 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 28ன்னு வந்துடும். இப்போ 28 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். 28 இன்ட்டு 28 என்னன்னு பார்த்தீங்கன்னா 784 வரும். 784. இப்போ இதை இந்த 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 7 மறுபடியும் 1 112 வரும். ஸோ இந்த இடம் வந்துட்டு 112. 112 ப்ளஸ் 28 140, 140 ப்ளஸ் 7 147. 220 இன்ட்டு 147 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 32,340 இது ஆன்சராக கிடைக்கும். ஸோ
ஸோ இந்த ஆப்ஷனில் 32,340 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா அவசியமாக தெரிஞ்சாகணும். தேங்க்யூ.